எல்லாருக்கும் வணக்கம். தளபதி 69 படத்துடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா, பகவத் கேசரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துடைய கதையா? அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. அந்த படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹச்சினோத் அவர்கள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து உருவாயிட்டு இருக்குது. ஆனா முதல்ல நமக்கு ஒரு போஸ்டர் வரும்போது வந்து டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரட்டி கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பந்தத்தை கையில் வச்சிருக்க மாதிரி தான் ஒரு போஸ்டர் நம்ம கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து படத்தை வந்து எதிர்பார்க்கறது ஒரு அரசியல் ஓரியன்டான படமாக இருக்கும், மாஸ் எலிமெண்ட் படம் உள்ள படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விளம்பரம் செய்யப்பட்டுச்சு. இந்த பகவத் கேசரிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து 100% வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸ்ட்ரா மாஸ் இருக்கிற மாதிரியான ஒரு படம். நம்ம பாலையா அவர்களுடைய படம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய நந்தபுரி பாலகிருஷ்ணா அவர்களுடைய படம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி படமா தான் இந்த படம் இருக்கும். ரொம்ப பயங்கரமான சீக்வென்ஸ் இருக்கும். படத்துல கதையை விட வந்து சண்டை காட்சிகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா பேசிக்கான கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க வந்து இவங்க சொல்ற மாரி ஆன்லைன்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப மொக்க படம்லாம் அது கிடையாது. ரொம்ப நல்ல படம். பாலையா அவர்களுடைய ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் பல படங்கள்ல இருக்கு. வீரசிம்ம ரெட்டின்னு ஏதோ ஒரு படம் பக்கமா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை விட இது கொஞ்சம் நல்ல படம் தான். அதுல வந்து நம்மளுடைய அந்த டான்சிங் குயின் சொல்லுவாங்கல்ல, நம்மளோட ஸ்ரீலீலா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த படம் ஒரு படம் வந்துச்சு பக்கமா. பிரேமலு படத்தில் வந்துச்சுல ஹீரோயின், அந்த பொண்ணு வந்து நடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் மெச்சூரான கேரக்டர் நடிக்கிறாங்க. காஜல் அகர்வால் வந்து அதில் நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து இங்கே பூஜா ஹெக்டே வந்து நடிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். படம் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பகவத் கேசரியோட கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரத்குமார் சார் வந்து ஒரு ஜெயிலர் மாதிரி இருப்பார். ஸோ அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஜெயிலில் வந்து அடைஞ்சு கிடப்பார். யார்? நம்மளுடைய பாலையா இருப்பார். அவரை பார்த்து எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க. நீதி நேர்மை நியாயம்னு இருப்பார். அவருடைய அம்மாவுக்கு உடம்பு சொல்லின்னு சொல்லிட்டு வந்து அவர் வெளியே கூட்டிகிட்டு வருவார். யார்? நம்முடைய சரத்குமார் சார் ஜெயிலராக இருக்க அவர் வந்து கூட்டிகிட்டு வருவார். சரத்குமாரோட பொண்ணு தான் வந்து ஸ்ரீலீலா, சின்ன வயசு குழந்தை. ஸோ சரத்குமார் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார், ஒரு இதில் வந்து இறந்துருவார். இறந்த உடனே அந்த பொண்ணை வந்து வளர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து இவருக்கு வந்துடுது. ஸோ அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பயந்தாங்குழியாகவே இருக்கிற பொண்ணாக இருக்கும். ஆனால் இவர் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணாக வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி வந்து உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தைரியமான பொண்ணாக வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். அதுக்காக அவர் வந்து அந்த பொண்ணை வந்து மிலிட்ரிக்கு அனுப்பணும், போலீஸ் ஆகணும், அந்த மாதிரி வந்து அவருக்கு ஐடியா. ஸோ அந்த பொண்ணுக்கு தைரியத்தை எப்படி கூட்டுறாங்க அவர் வந்து சொல்லுவார். ஆனால் அந்த பொண்ணுக்கு அதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை தாண்டி அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த இவர் வந்து பிடிச்சிருக்கும். பட் ஆனால் இவர் பண்ணுற வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அது அடக்குமுறைன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுறதுலாம் அந்த வந்து பொண்ணுக்கு பிடிக்காது. இவர் பாசமாக தான் இருப்பார். அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்காது. எப்போ இந்த பொண்ணு அந்த அவருடைய பாசத்தை புரிஞ்சுக்குது, அது உண்மையாலுமே தைரியமான பொண்ணாக மாறிச்சா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்துடைய கதையாக வந்து எடுக்கப்பட்டிருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வரும், தாறுமாறாக. அந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி என்ன கான்செப்ட்ல எடுத்துருப்பாங்கன்னா, ஒரு சிறுத்தை குட்டி கையில் பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு கேரக்டர் வந்து சிறுத்தை குட்டி மாதிரி, இவர் வந்து அந்த சர்க்கஸில் சிறுத்தை குட்டி கையில் பிடிச்சிட்டு 2 பேருமே சண்டை போடுற மாதிரி பறந்து பறந்து சண்டை போடுவாங்க. பயங்கரமாக இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரசிக்கக்கூடிய காட்சிகள் கூட படத்தில் இருக்குது. இதில் வந்து பெண்களுக்கு வந்து குட் டச் பேட் டச்சை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அந்த சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் இருக்குது. பட் ஆனால் ஒரு தெலுங்கு படத்துக்கு உண்டான அந்த எஃபெக்ட் தான் அந்த படத்துக்குள்ளே இருக்குமே தவிர, தமிழ் படத்துக்கு அதுக்கான கன்வர்ஷன் வந்து பண்ணுறது தான் முக்கியமானது. அதோட பேஸ் லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு, அந்த பொண்ணு கேரக்டர் மட்டுமே பேஸ் லைன் எடுத்துக்கிட்டு, அதை தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே வந்து ஹச்சினோத் வந்து அவரோட பாணியில இருந்து எடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, இது ஹச்சினோத்தோட ஒரிஜினலான அவரே எழுதின கதையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் முழுமையாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து அவரோட ஓன் கதையில் நடித்த எல்லா படங்களும் ரொம்ப நல்ல படங்கள் எனக்கு தெரிஞ்சு. சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், தீரன் அதிகாரம் 1 இருக்கட்டும், இதெல்லாம் அவருடைய ஓன் கதையில் வந்து எழுதின படங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். வலிமை படத்தில் கூட சில சீக்வன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு வலிமை படம் பிடிக்காது. ஆனால் வந்து நான் சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு 2 படங்கள் தீரம் அதிகாரம் 1 படத்தில் வந்து அவர் கொடுத்த அந்த எஃபெக்டை வந்து வேற எந்த திரைப்படங்களுமே வந்து அந்த போலீஸ் கேரக்டருக்குள்ள இருக்கிற ஒரு அற்புதமான, இது வரைக்கும் நம்ம பேசாத ஒரு சாப்டர் எடுத்துட்டு வந்து அவர் பேசினார். அந்த மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் அவர் வந்து சரியாக பயன்படுத்துறதில்ல. அவர்கிட்ட இந்த கமர்ஷியல் சினிமா கூடிய உண்டான அழுத்தங்களை கொடுக்கறதுனால தான் ஹச்சினோத் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து இயங்க முடியாமல் இருக்கு. இப்போ விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிற மிகப்பெரிய அழுத்தம் வேற அவர்கிட்ட வந்து உருவாயிருக்கு. அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக கொடுத்தாகணும், கமர்ஷியலாக கொடுத்தாகணும், எல்லா தரப்பு மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், அரசியல் கருத்துக்களை வேற உள்ளுக்குள்ள வந்து புகுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதையும் அவர் வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பெரிய அழுத்தத்தை வந்து ஹச்சினோத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படி படம் கொடுக்க போறாரு, என்ன மாதிரியான எஃபெக்ட் நம்மகிட்ட காட்ட போறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் பாலையா அவர்களுக்கு போன தசரால வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் அந்த பகவத் கேசரிங்கிற படம். அந்த படத்துடைய வெற்றி, அந்த படத்துடைய கதையாக இந்த படம் இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்துடைய வெற்றி இந்த படத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு நடிக்கிற படம் அப்படிங்கிறனால அந்த திரைப்படம் அவருடைய லைஃப்பில் அந்த சினிமா கரியரில் ஒரு நல்ல படமாக இருக்கணும், ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குற படமாக இருக்கணும் அப்படின்னு வந்து
நானும் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த 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 கேரக்டராக தான் இருக்குமான்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரும் உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த கேரக்டர் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. இல்லை சிவராஜ்குமார் சார் வேறு நடிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அந்த சிவராஜ்குமார் சார் கேரக்டர் தான் அந்த சரத்குமார் சாரோட கேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்து இந்த பகவத் கேசரியில் எடுக்கிறாங்கன்னா அந்த கேரக்டராக இருக்கும். ஆனால் சரத்குமாரோட கேரக்டர் அவ்வளோ அழுத்தமான கேரக்டர் இல்லை. கதையில் கொஞ்ச நேரம் வருவார், ஆனால் டக்குன்னு காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அவரோட கேரக்டருக்கு அழுத்தமே இருக்காது படத்தில். ஸோ அதனால கூட அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹச்சினோத்தை வேணாம்னு சொல்லி கூட முடிவு பண்ணியிருக்கலாம். ஆக இது அந்த படத்துடைய கதையா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்படி இல்லை, இது வந்து ஒரிஜினலாக ஹச்சினோத்துக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து எடுக்கப்படுகின்ற கதையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். விஜய் அவர்களோட கேரியருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேற என்ன இருக்குது? அவ்வளோதான். மற்றபடி பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். அனிருத்தோட மியூசிக் வேறு இருக்குது. அதில் வந்து தம்மன் வந்து தெறிக்க விட்டுருப்பாப்ல. ஸோ அனிருத்தை வந்து சொல்ல தேவையில்ல, விஜய் அவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணுவாப்ல. லியோ படமாக இருக்கட்டும், மாஸ்டர் படமாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய டைட்டில் கார்டுக்கு இந்த 32 வருஷத்தில் அவருக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான ஃபீலிங்ஸை கொடுத்த ஒரே டைட்டில் கார்டு வந்து பார்த்திங்கன்னா லியோ படத்தில் வந்த டைட்டில் கார்டும் மாஸ்டர் படத்தில் வந்த டைட்டில் கார்டும் மியூசிக் தான். ஸோ கண்டிப்பாக அது வந்து தளபதி 69 படம் வரும்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே அந்த இதுக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் ரசிகர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்துகின்ற படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். பார்ப்போம். சரி, எப்படி இருந்தாலும் அப்டேட் வரதானே போகுது. வரும்போது இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.